ஹாய், நான் மேகலா. நாம் செய்கிற தொழிலில் லாபம் பெறுறதுக்கு இந்த தீபம் ஏற்றினாலே போதுமானது. நாம் செய்கிற தொழிலில் வெற்றி கிடைச்சா நம்ம குடும்பமும் சரி, நம்மளும் சரி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுவோம். சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, பெரிய தொழில் நிறுவனமாக இருந்தாலுமே அதில் பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து தொழிலில் வெற்றி பெறுவதற்கு பலவிதமான திட்டங்கள் தீட்டுவோம், பூஜைகள் செய்வோம். நாம் எத்தனை திட்டம் போட்டாலுமே கடவுளோட ஆசீர்வாதமும் அருளும் இருந்தால் மட்டுமே நம்மளால் அதில் ஜெயிக்க முடியும். இந்த பூஜை செய்கிறதுக்கு நம்ம வீட்லேயும் செஞ்சுக்கலாம். நம்ம தொழில் செய்கிற நிறுவனமாக இருந்தால் அங்கேயுமே இந்த பூஜையை செய்யலாம். வீட்டு நிலவாசல், பூஜை வாசல், தொழில் செய்யும் நிறுவனத்தோட வாசல்லையும் விரலி மஞ்சளை சிவப்பு நூலில் கட்டி தோரணம் கட்டி அதுக்கு டெய்லியுமே ஊதுபத்தி காட்டணும். பூஜை அறையிலையும் இல்லை நம்ம தொழில் செய்கிற நிறுவனமாக இருந்தால் அந்த இடத்துல விளக்கு வச்சுருப்போம்ல, அங்கனையும் ஸ்வஸ்திக் சின்னத்தை அந்த செவுத்தில் வரைஞ்சி வைக்கணும். பூஜை செய்கிற இடத்துல ஒரு வலம்புரி சங்கும் ஒரு சாலக்கிராமமும் வச்சு அந்த ரெண்டுக்குமே தினமுமே அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு ஒரு மாலை சாத்தணும். மாலை அரச இலை மாலை சாத்தணும். அரச இலையில் ஒவ்வொரு இலையிலையும் 11 மிளகு வச்சு கட்டி மாலையாக கட்டி நம்ம சாலக்கிராமத்துக்கும் சங்குக்கும் சேர்த்த மாதிரி மாலை போடணும். நான் கீழே பெருமாள் மந்திரத்தையும் மகாலட்சுமி மந்திரத்தையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி சாலக்கிராமத்துக்கும் சங்குக்கும் குங்கும அர்ச்சனை செய்யணும். தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பளத்தட்டில் 11 அரச இலை வச்சு அரச இலைக்கு மேலே 5 ரூபா நாணயம் வைக்கணும். அதற்கு மேலே ஒரு கலச செம்பு வச்சு அந்த செம்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த கலச செம்புக்குள்ளேயும் ஒரு 5 ரூபா நாணயம் வைக்கணும். அந்த கலச செம்புக்குள்ளே வெல்லம் கலந்த நீர் ஊற்றணும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த தண்ணியில் நாட்டு சக்கரை இல்லை அச்சு வெல்லம் ஏதாவது ஒரு வெல்லத்தை உடச்சி பொடியாக்கி தண்ணியில் கலந்து கலச செம்புக்குள்ளே ஊற்றி அந்த கலச செம்புக்கு மேலே வலம்புரி சங்கு இருந்தால் வலம்புரி சங்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா காமாட்சி விளக்கு வைக்கணும். கலச செம்புக்கு மேலேயே சங்கோ இல்லை காமாட்சி விளக்கோ நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரு தாம்பலம் வச்சு அதுக்கு மேலே சங்கு இல்லை கஜலட்சுமி விளக்கு வைக்கணும். இந்த கஜலட்சுமி விளக்குக்குள்ளேயும் ஒரு 5 ரூபா நாணயம் வைக்கணும். நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்க இடத்துல 11 மருதாணி விதை போட்டு பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த வழிபாடை 11 வெள்ளிக்கிழமை செய்யணும். இந்த 11 வெள்ளிக்கிழமையும் யாருக்காவது ஒருத்தருக்கு நவதானியங்கள் தானம் கொடுக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமை ஒருத்தருக்குன்னு கொடுத்தா போதும். ஒருத்தருக்கு கொடுக்க முடியலைன்னா மறு வெள்ளிக்கிழமை கொடுத்துக்கலாம். சாலக்கிராமம் சங்கு பூஜை பண்ணுனா நாராயணர் ஆசியும் மகாலட்சுமி ஆசியும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து தொழிலில் லாபம் பெற்று குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழலாம். தேங்க்யூ.